குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஹோம்மேட் வெஜிடபிள் பன்னீர் பீஸா. இது ரொம்பவும் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பீஸா ரெடி பண்ணுறதுக்கு நான் சீஸோ ஈஸ்டோ டொமேட்டோ சாஸோ எதுவுமே யூஸ் பண்ணல. வீட்டிலேயே ஹெல்த்தியான முறையில் சாஸ் ரெடி பண்ணி இந்த பீஸாவை ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த பீஸா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீஸா ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு அரை கப்பு மைதா மாவு சேர்க்குறேன். கூட எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன், 2வது டேபிள் ஸ்பூன், இது கூட அரை டீஸ்பூன் சுகரு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது கூட அரை டேபிள் ஸ்பூன் நெய், இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், 2வது டேபிள் ஸ்பூன், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி. அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ மாவை பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, இன்க்ரீடியன்ஸில் டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. அளவெல்லாம் கரெக்டாக சேருங்க, அப்போ தான் மாவு நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் வரும். இதுக்கு மேலே எந்த தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், இதுவே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா 10 நிமிஷம் கைவிடாமல் பிசைஞ்சிக்குங்க. இப்போ இந்த அளவு எல்லாமே ஒரு பீஸா ரெடி பண்ணுறதுக்கான அளவு. இந்த மாதிரி மாவை 10 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பிசைஞ்சிருக்கிறேன். இதில் நம்ம ஈஸ்ட் எதுவுமே சேர்க்கல, அதனால இது நல்லா 1 மணி நேரம் ஊறணும். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துருக்கிறேன். வெண்ணெய் கொஞ்சம் நல்லா உருகட்டும். நீங்கள் வெண்ணெய் வேண்டான்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். வெண்ணெய் உருகுனதும் நான் 1 ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1 நிமிஷம் வறுத்துக்கிட்டால் போதும். மைதாவை 1 நிமிஷம் வறுத்தாச்சு. இது கூட நான் திக்கான அரை கப்பு பால் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கட்டி இல்லாமல் இது மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா கட்டியாகிடும். இந்த டயத்தில் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டால் போதும். நான் கொஞ்சம் அதை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எல்லாமே நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இப்போ நம்மளுடைய ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெட் சாஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம், அதாவது பீஸா சாஸு. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 10 பூண்டு பல் அது சேர்த்துக்கிறோம் ஒரு பாத்திரத்தில். அது கூடவே 2 துண்டு இஞ்சி, ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸு தக்காளி, அதுவும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட அரை கப்பு தண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வேகணும். அது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும். இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், அதில் இருக்க தண்ணியே போதும், நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் வெண்ணெய் வேண்டான்னா நீங்கள் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் உருகுனதும் அரைச்சி வச்சு வெங்காய தக்காளி விழுது இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மிக்சியில் தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஊற்றிக்கிறேன். இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் சுகர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் oregano. இது வந்து ஆப்ஷனல் தான்.
நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா வேகட்டும். சப்போஸ் இந்த சாஸ்க்கு பதிலாக நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள் 3 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. நம்மளுடைய பீஸா சாஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த டயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டு இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு ஆற வச்சுக்கலாம். மாவு 1 மணி நேரம் ஊறிடுச்சு. ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு போட்டுட்டு நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாவும் உருட்டிட்டு கூடாது. இங்கே பாருங்கள், இது ஒரு 1/2 இன்ச்சு கனம் இருக்கிற அளவுக்கு நம்ம உருட்டிக்கலாம். இப்போ ஒரு ட்ரே எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சோன்னு அது உள்ள நெய் தடவிக்கிட்டு நம்ம பீஸாவை இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைட்லலாம் லெவல் பண்ணிக்கலாம். லெவல் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் எடுத்துக்குங்க. இதெல்லாம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதில் ஹோல்ட் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா அப்போ தான் பீஸா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஜஸ்ட் எல்லா இடத்துலையும் நல்லா இப்படி பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பீஸா பேஸில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரெட் சாஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ரெட் சாஸை அப்ளை பண்ணி முடித்த பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஒயிட் சாஸையும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் சாஸ் நம்ம சீஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம். இதையும் நல்லா ஈவனாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஒயிட் சாஸும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னா டொமேட்டோ, ஆனியன், கேப்சிகம், கொஞ்சம் பன்னீர் எடுத்துருக்கிறேன். அதை வச்சு நான் டெக்கரேட் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பன்னீர் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். இது மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸ் நான் தூவி விட்டுக்கிறேன். இதை நான் வீட்டில் தான் ரெடி பண்ணேன். இதுக்கு மேலே சீசனிங் கொஞ்சம் நம்ம தூவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் நான் ஒயிட் சாஸ் வைக்கிறேன். இது நம்ம சீஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணுறதுனால பீஸா நல்லா ஜூஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீஸா ரெடியாக இருக்குது பேக் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பேக் பண்ணிக்கலாம். பீஸா பேக் பண்ணுறதுக்கு நான் அடிகனமான ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு மேலே ஒரு சின்ன பிளேட் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டாண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் நான் பீஸா ட்ரே வைக்கிறேன். இது நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 10லேருந்து 20 நிமிஷம் பேக் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹோம்மேடு பீஸா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராகவும் வந்திருக்குது. ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. இது கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பீஸா சாப்பிட்றதுக்கு இனிமேட்டு நம்ம கடைக்கே போக வேண்டாம். வீட்லேயே செஞ்சு ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. Eat healthy and stay healthy. Thank you.